வணக்கம் நண்பர்களே. உலக அரங்கில் நடக்கிற சில நிகழ்வுகளில் இந்தியா நேரடியாக சம்பந்தப்படலை அப்படின்னாலுமே கூட இந்தியர்களை, சாதாரண மக்களை, உங்களையும் என்னையும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவுடைய தாக்கம் நம்முடைய தலையில விடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் கொடுமை நண்பர்களே. பெட்ரோல் விலை ஏற்றத்திலிருந்து கேஸ், சமையல் கேஸ் உடைய விலையேற்றம் வரை ரூபாயுடைய மதிப்பு கிடுகிடுன்னு விழுகிறது. அது முதல் நம்முடைய வெளிநாட்டு உறவுகள் இருக்குது இல்லையா, ராஜதந்திர உறவுகள் வரை, இப்படி கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மிக முக்கியமான 5 செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அபாயத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டுனீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். இந்தியாவை ஆக அதிகம் பாதிக்கிற செய்தி என்ன அப்படின்னா, மத்திய கிழக்குல நடந்து வருகிற போர் தான். அந்த போருடைய தாக்கம் இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் பல வகைகளிலும் பாதிக்குது நண்பர்களே. ஒரே சமயத்தில் கச்சா எண்ணெய் விலையேறுது. அதனால நமக்கு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்றவையெல்லாம் விலையேற ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்து, ரூபாயுடைய மதிப்பு கிடுகிடுன்னு விழுகிறது. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வர்த்தகம் அது பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது மட்டுமல்ல, நம்முடைய இண்டஸ்ட்ரியும் இப்பொழுது அந்த பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி, 2 இண்டஸ்ட்ரிலாம் இல்லை, பல்வேறு துறைகள்லையும் இந்த பாதிப்பு வெளிப்பட தொடங்கி இருக்குது நண்பர்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை போன்ற நடுத்தர மக்களுடைய பட்ஜெட், ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட், வீட்டு பட்ஜெட் இருக்குது இல்லையா, அது கண்ணா பின்னான்னு எகிர ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே வாய்க்கும் வவுத்துக்கும் சரியா இருக்குது நமக்கு. இப்போ விலைவாசி எல்லாமே கண்டமேனிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்ல பெரிய அளவுல துண்டு விழறத பார்க்க முடியுது. நேற்றைய தினம் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை தாக்கி வந்தது. ஈரானை தாக்குனதுல மிகப்பெரிய பாதிப்பு எங்க அப்படின்னாக்க, ஈரானுடைய 10க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிடங்குகள், ஆயில் வெல் இருக்குது இல்லையா, எண்ணெய் கிணறுகள், அது மற்றும் எண்ணெய் ரிஃபைனரி இருக்குது இல்லையா, இதையெல்லாம் குறி வச்சு இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சது. ஈரான்ல இருந்து வெளிவருகிற வீடியோக்களை பார்த்தோம்னா நெஞ்சமே பதைக்குது நண்பர்களே. அப்படியே பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இது மட்டும் இல்ல, ஈரானுடைய எண்ணெய் கிணறுல இருந்து எண்ணெய் எடுத்து அதை சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்புறாங்க. அங்க இருந்து கிடங்குகளுக்கு அனுப்புறாங்க இல்லையா. இதுல பல இடங்கள்ல பைப்பில் கொண்டுட்டு போகிறாங்க இந்த கச்சா எண்ணெயை. அந்த பைப்பு நெட்வொர்க் இருக்குது இல்லையா, அதை தாக்கி இருக்குது இஸ்ரேலு. அது வந்து ஒரு இடத்துல தாக்குனது தீ பிடிச்சி அப்படியே அந்த ஊர் எல்லையில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வருது நண்பர்களே. உலகத்தில் கோடானு கோடி மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இப்படி ட்ரம்ப் போன்றவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாருடைய வயிற்றிலையும் அடிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே வயிற்றெரிச்சலாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகளில், இஸ்ரேல் எடுக்கிற முடிவுகளில் இந்தியாவுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னாலுமே கூட அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்க ஆரம்பித்த உடனேயே ஈரான் 2 முக்கியமான விஷயங்களை செய்தது. அதுல முதலாவதாக என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த ஹார்மோஸ் நீரணைய ஈரான் வந்து முழுமையாக தடை பண்ணியிருக்கு. அந்த வழியாக கப்பல் போக முடியாது. அந்த ஹார்மோஸ் நீரணை பார்த்தோம்னா அதோட அந்த ஷார்ட்டஸ்ட் கேப், அதாவது ஒரு வி ஷேப்பில் வருது, இப்படி வந்துட்டு இப்படி போகணும் கப்பல்லாம். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ரொம்பவுமே சுருக்கமாக இருக்குது. அதை தாண்டி அது வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அது சர்வதேச எல்லையாக இருந்தாலும் கூட ஈரானுக்கு மிக நெருக்கம். அப்புறம் அது ரொம்ப நேரங்கிறதுனால ஈரானால அதை
முழுமையாக கட்டுப்படுத்த முடியுது. இந்த வழியாக எந்த கப்பலையும் நாங்கள் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சது. இது என்ன பாதிப்பு அப்படின்னா, இப்போ கத்தார்ல இருந்தோ அல்லது யுஏஇல இருந்தோ அல்லது துபாய் குவைத்தில் இருந்தெல்லாம் சரக்கு கப்பல் இந்தியாவுக்கோ பிற நாடுகளுக்கோ போகணும்னா இந்த நீரிணை வழியாக தான் வந்து ஆகணும். உலகத்துடைய 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாக தான் வருது. இந்தியா இறக்குமதி செய்கிற 40% கச்சா எண்ணெய் இந்த நீரிணையில் தான் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதே போல தான் சீனாவுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு, பிற நாடுகளுக்கும் பாதிப்பு. இந்த நீரிணை வழியாக எந்த கப்பலும் போகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு கப்பலை தாக்கி மூழ்கடிக்கவும் செய்தது. இதனால் கப்பல் போக்குவரத்து முழுமையாக அங்கே நின்றுச்சு. இதற்கிடையே நேற்று வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்குது, சீன கச்சா எண்ணெய் கப்பல்கள் மற்றும் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. சொன்னாலும் கூட இந்திய கப்பல்களோ சீன கப்பல்களோ அது வழியாக செல்வதற்கு அவங்க இன்னும் தயாராக இல்லை அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டியிருக்குது. 2 நாட்களுக்கு முன்பு ஒரே ஒரு சீன கச்சா எண்ணெய் கப்பல் அந்த வழியாக போச்சு. அதை ஈரான் அனுமதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எந்த கப்பலும் போகலை. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம்னு ஈரான் சொல்லியிருந்தாலுமே கூட இந்தியாவிலேருந்து அங்கே போகிற கப்பல்களோ அங்கேருந்து இங்கே வருகிற கப்பல்களோ இதுவரைக்கும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி வரவில்லை அப்படிங்கிறது தான் செய்தி. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலக அரங்கில் கச்சா எண்ணெய் நேற்று டபுள் ஆயிருச்சு. அதாவது இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பீப்பாய் $62 இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை நேற்றைய தினம் கிட்டத்தட்ட $140 போயிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதற்கு பிறகு கொஞ்சம் இறங்குச்சு. அதில் இந்தியாலாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆனாலும் கூட இது மேலும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று இஸ்ரேல் வந்து ஈரானுடைய எண்ணெய் கிணறு எண்ணெய் கிடங்குகள்லாம் தாக்குச்சு இல்லையா, அதற்கு பிறகு ஈரான் ஒரு வார்னிங் விட்டுருக்குது. என்ன அடங்க மாட்டீங்களா, கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $200 போகணும்னு எதிர்பார்க்குறீங்களாங்குது. அதாவது ஈரான் வந்து நேரடியாகவே மிரட்டுது, எண்ணெயை தாக்குனீங்க அப்படின்னா நாங்கள் உலக கச்சா எண்ணெய் விலையை ஏற்றி விட்ருவோம், யாருமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் கச்சா எண்ணெய் எடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் யாருக்கெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சீனாவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. ஏன்னா நாம் 2 பேருமே மிகப்பெரிய பொருளாதாரங்கள். சீனா கூட ரஷ்யாவிலிருந்து பைப்லைன் மூலமாக கச்சா எண்ணெய் வாங்கிக்குது. சீனாவும் ரஷ்யாவும் அண்டை நாடுகள். அதனால் ரஷ்யாவிலிருந்து அதிகப்படியாக கச்சா எண்ணெய் ஈஸியாக வாங்க முடியும் சீனாவால். ஆனால் இந்தியாவுக்கு தான் இப்படிப்பட்ட எந்த சாத்தியக்கூறுமே இல்லாமல் போயிடுச்சு. கடல் வழியாகத்தான் நாம் வாங்கியாக வேணும். அதற்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ரொம்ப முக்கியம். இதை விட்டோம் அப்படின்னா நாம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா பெரிய அளவில், அந்த ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குறது தான் இந்தியாவுக்கு இப்பொழுது ஒரே வழி. அதை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்தியா தொடர்ந்து செய்து கொண்டிருக்குது. இதில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்கா வந்து என்ன சொல்லுச்சு, அடுத்த 30 நாட்களுக்கு இந்தியா வந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா அமெரிக்காவுக்கு பயந்து தான் இந்தியா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் போன்றவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் எழுப்புறாங்க. உண்மை அதுவல்ல. ட்ரம்புடைய அரசாங்கம் அப்படி பேசினாலும் கூட அதே ட்ரம்புடைய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, ரஷ்யாகிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த மாட்டேங்குது, நாங்கள் சொல்கிறோம் நிறுத்துறேன்னு சொல்லுச்சு, குறைச்சிக்கிச்சு, ஆனால் நிறுத்த மாட்டேங்குது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை இந்தியாவை அப்படின்னு அதே ட்ரம்புடைய அரசாங்கம் தான் சொல்லுச்சு. இதெல்லாம் வெளி வார்த்தைகள், ஜாலங்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். ஆனால் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்குது, இன்னும் அதிகமான அளவில் வாங்கும் அப்படிங்கிறதா உண்மை. கடந்த சில நாட்களில் ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டும் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இரண்டாவது முக்கியமான செய்தியாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குக்கிங் கேஸ் சமையல் எரிவாயு விலை வந்து சிலிண்டருக்கு $60 ஏறிச்சு நேற்று முன்தினம். இது வந்து நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு ஸ்டெடியாக வச்சுருந்தாங்க இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சமையல் எரிவாயு விலையை. இப்பொழுது வேற வழி இல்லாமல் $60 ஏற்றிருக்கிறாங்க. நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் பயங்கரமாக எகுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் இல்லை,
நாங்கள் வந்து உடனடியாக பிற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்கிட்ட இருந்து நாம் சமையல் எரிவாயுவை வாங்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்சமயம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஆக அதிகமான சமையல் எரிவாயு சப்ளையர் யாருன்னா கத்தார் தான். கத்தார் மேலே தாக்குதல் நடக்குது, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வர முடியாது அப்படிங்கிறதுனால சமையல் எரிவாயு தான் நமக்கு ஃபஸ்ட்டு பெரிய பாதிப்பாக வந்திருக்குது நண்பர்களே. அதனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து 21 நாள் கழித்து நம்ம அடுத்த சிலிண்டர் புக் பண்ணலான் இருந்ததில் அதை வந்து 25 நாட்களாக அதிகரிச்சிருக்கிறாங்க. இது நம்ம பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னாலுமே கூட விலையேற்றம் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை மீண்டும் கீழே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற போர் வந்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆறுதலை தருது அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.